Hi guys, வாங்கப்பா 69th sum பார்க்கலாம். There are 30 students in mathematics and 25 students in statistics. 9 of these students take mathematics and statistics. What is the ratio of the number of students taking only statistics to those of taking only mathematics? அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸு மேத்தமெட்டிக்ஸும் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்ஸும் படிக்கிறாங்க. அதில் 9 பேர் 9 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டேக் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் ரெண்டுமே படிக்கிறாங்க. 30 பேர் வந்து மேத்தமெட்டிக்ஸு, 25 மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு படிக்கிறாங்க. இதில் 2 பேர் படிக்கிறவங்க 9 ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ வந்துட்டு அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓன்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஓன்லி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அங்கே சொல்யூஷன் பார்க்கலாம். எனக்கு டைம் பத்தாதுன்றனால எழுதி வச்சுருக்கேன். மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டு எவ்வளவு? மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸு சரிங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25. போத் ரெண்டுமே லேர்ன் பண்ணுறவங்க இது 9 ரெண்டுமே லேர்ன் பண்ணுறவங்க வந்து 9 சரிங்களா. ஓன்லி மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அப்படின் போது என்னது, ரெண்டுமே லேர்ன் பண்ணுறவங்க 9. இப்போ மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே மொத்தம் 30 பேர். அப்போ இதில் என்ன பண்ணலாம், 30 - 9 that is equal to 21. அடுத்து ஒன்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்தம் எவ்வளவு, 25. அப்போ 25 - 9 that is equal to எவ்வளோப்பா, 16 சரியா. அப்போ ரேஷியோ ஆஃப் ஒன்லி மேத்ஸ் அண்டு ஒன்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் நமக்கு கேட்குறாங்க. அதுதான் என்னென்னு கேட்குறாங்க. அது என்ன பண்ணலாம், அது ரெண்டோட ரேஷியோவும் எடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு கீழே தட் இஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ் தானே ஃபஸ்ட்டு. அப்போ வந்துட்டு 21:16 இது ஆன்சர். ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.